மெட்டாவில் லீட் ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆட் மேனேஜர் போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேம்பெயின் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ், இப்போ என்ன லீட் ஜென்ரேஷன் பண்ணுறோமா இல்லை வந்து வெப்சைட் டிராஃபிக் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் லொக்கேஷன், அப்புறம் வந்து பர் டேக்கு எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அப்புறம் ஆடியன்ஸு, ஆட் பிளேஸ்மெண்ட்ஸ், எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஆடு ஷோ பண்ணணும். லைக் வந்து ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்ஒர்க்கு, அப்புறம் மெசஞ்சர், இந்த 4 பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளால் ஆட் ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ்ஸ், போஸ்டர் வந்து 1080 பிக்சல்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரைமரி கண்டென்ட்டு, அப்புறம் ஹெட்டிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் கால் டு ஆக்ஷன். லீட் ஜென்ரேஷன்னா நம்ம யூஸர்கிட்டேருந்து என்ன டேட்டாலாம் வாங்க போகிறோம், இப்போ நேம், ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து ஜிமெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் நம்ம வாங்க போகிறோங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து கேம்பெயின் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் மேனேஜர் வந்துடுங்க. ஆட் மேனேஜர் வந்துட்டிங்கன்னா அதில் வந்து கேம்பெயின் டேஷ்போர்டு காட்டும். ஸோ இதில் வந்து கேம்பெயின்குள்ளே ஆட்செட்ஸ்க்குள்ளே ஆட்ஸ் வரும். ஸோ அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அது ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே மல்டிபிள் ஆட்செட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்செட்ஸ்க்குள்ளே மல்டிபிள் ஆட்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அவேர்னஸ்ஸு, டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், லீட்ஸு, ஆப் ப்ரமோஷன், சேல்ஸு. ஸோ இது ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து லீட் ஜென்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு போகலாம். இதில் வந்து லீட் ஜென்ரேஷனில் வந்து ஒரு ஃபார்ம் நம்ம கொடுப்போம். அந்த ஃபார்மில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை நீட் இருக்கிறவங்க வந்து அவங்க டேட்டாவை ஃபில் பண்ணுவாங்க. டேட்டா ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும். த்ரூ ஃபார்ம் மூலமாகவும் நம்ம கொண்டு வரலாம், இல்லை மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ டைரக்ட் காலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்முக்கு வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. லீட்ஸு செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இது ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ், அப்புறம் வந்து மேனுவல் லீட் கேம்பெயின் இருக்குது. இந்த ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் போகாதீங்க. இதில் வந்து நம்மளால் டீட்டெயில்டாக எடிட் பண்ண முடியாது. நிறைய ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ மேனுவல் லீட்ஸில் வந்து நம்ம A to Z பில்டு ஃப்ரம் ஸ்க்ராட்சில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து மேனுவல் லீட் கேம்பெயின் போய்க்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு லீட் கேம்பெயின் பண்ண போகிறோம். வந்து கேம்பெயின் நேம், இந்த கேம்பெயின் நேம்ங்கிறது வந்து யூஸருக்கு டிஸ்பிளே பண்ணாது. இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சுக்கிறது. ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த கேம்பெயின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து லீட் ஜென்ரேஷனுக்காக பண்ணுறேன். லீட் லொக்கேஷன் வந்து ஈரோடு பண்ணுறேன். டேட் 31/24. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இங்கே வந்து கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இந்த கிரெடிட் கார்டு, லோனு, இந்த மாதிரியான அப்ஜெக்டிவில் நம்ம டைப்பில் நம்ம கேம்பெயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோம்னா இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஆடியன்ஸுக்கு மட்டும் நம்மளோட ஆடை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து மோர் கன்வர்ஷன் நடக்கும். ஸோ மோர் லீட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் சீக்கர்ஸு, அந்த மாதிரியான கேம்பெயின் பண்ணுறீங்கன்னா ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹவுசிங், ப்ராப்பர்ட்டி, ஸோ ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான இதுக்கெலாம் நம்ம ஹவுசிங் போய்க்கலாம். எலெக்ஷன் டைமில் வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறோம், நம்ம ஹவுசிங் ட்ரை பண்ணலாம். ஹவுசிங் கொடுத்துட்டு
கண்ட்ரிஸ் வந்து இந்தியா, இதெல்லாம் டிஃபால்ட்டாக வரதான். கேம்பெயின் அப்ஜெக்டிவ் ஆக்ஷன் கொடுத்துருங்க. பையிங் டைப் வந்து ஆக்ஷன். வந்து நெக்ஸ்ட்டு ஆட் செட்டுக்கும் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வந்து பிளான் பண்ணுறோம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபேஸ்புக் பேஜ், எந்த பேஜ் மூலமாக நம்ம ஆடை வந்து ஷோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லீட் ஜென்ரேஷனுக்கு மட்டும் நம்ம வந்து டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ வியூ டேர்ம்ஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கோட டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸில் வந்து லீட் ஜென்ரேஷனை பொறுத்தவரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்கும். 2ல் வந்து ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருவோம். இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோல். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டெய்லி பட்ஜெட் ஷெட்யூல். இதில் வந்து டெய்லி பட்ஜெட்டோ இல்லை வந்து லைஃப் டைம் பட்ஜெட் 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம டெய்லி பட்ஜெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 1000 நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 1750 வரைக்கும் ஸ்பெண்ட் ஆகும். நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட் வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஷெட்யூலில் வந்து டேட் வந்து ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டு 2 இதுவுமே நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிற கேம்பெயினுக்கு வந்து எண்ட் டேட் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அது ப்ராப்பர்ட்டி வந்து எப்போ சேல் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம கேம்பெயின் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து ஆடியன்ஸ் வந்துடுங்க. ஆடியன்ஸில் வந்து நம்ம லொக்கேஷன் வைஸ் பண்ணலாம். இப்போ லொக்கேஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈரோடு நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஈரோடு, தமிழ்நாடு, இந்தியா. ஓகே. ஸோ இதில் வந்து சிட்டிஸோட ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஏஜ் கேட்டகரி வந்து 18லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு 27லேருந்து போய்க்கலாம். 27 to 55 வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து ஆல் ஜெண்டர் கொடுத்துடலாம். அப்புறம் வந்து டெமோகிராஃபிக்ஸ். இப்போ வந்து டீட்டெயில்டு டார்கெட்டிங். இப்போ வந்து நார்மலாக நான் ஆடியன்ஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணல. நார்மலாக வந்து இந்த 1000 பட்ஜெட்டுக்கு ஈரோடு லொக்கேஷனுக்கு வந்து 8 to 27 லீட்ஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து 8 லீட்ஸ் வந்து கம்பல்சரி கன்ஃபார்மாக கிடச்சிரும். அதுக்கு மேலே போகிறது நம்மளோட ஆடோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, நம்மளோட க்ரியேட்டிவ்ஸு, நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை வந்து பீப்புள்ஸ் வந்து எப்படி அதை பார்த்துட்டு எப்படி பீப்புள்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு லீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாதும். இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து ஆல் லாங்குவேஜ் கொடுத்துடலாம். இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி இதில் ஒரு வார்னிங் வருது பாருங்கள். இப்போ வந்து 1000 ஸ்பெண்ட் பண்ணுறோம், பட் ஆடியன்ஸ் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 25 to 55 ஏஜ் கேட்டகரினா 11 to 32 லீட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அதில் வந்து ஆடியன்ஸ் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஜாப் டைட்டில் பிஸ்னஸ் ஓனர்ஸ், டாக்டர்ஸு, டாக்டர், எம்டி. இல்லைன்னா இதுலேயே சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுலேயே டிஸ்பிளே பண்ணோம். இப்போ மெடிக்கல் டாக்டர், எம்டி, ஓனர் அண்ட் சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், ஓனர், மேனேஜிங் டைரக்டர், இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பேங்க் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டார்கெட் பண்ணலாம்.
அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம ஷோ பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர், இன்வெஸ்டர் இன்வெஸ்டிங், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர், ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அதோட ஆடியன்ஸ் சைஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னா இவ்வளோ சோஷியல் மீடியா யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நம்ம ஆடை வந்து ஷோ பண்ணுவோம். அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் ஈரோடில் அந்த ப்ரொஃபைல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆடை வந்து ஷோ பண்ணுவோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சேர்மேன், டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ் கொடுக்கலாம். லார்ஜ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் எம்ப்ளாயீஸ், குறிப்பாக நீங்கள் எந்த பேங்க்கோட எம்ப்ளாயீஸை டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பண்ணலாம். இப்போ ஐசிசி பேங்க் இருக்குது, HDFC இருக்குது. ஸோ நம்ம வந்து பேங்க் எம்ப்ளாயீஸும் டார்கெட் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ் பேங்க் இருக்குது, ஐசிசி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC, கோடாக் பேங்க். ஸோ இந்த மாதிரி நம்ம டார்கெட்டிங் அதில் வந்து டீட்டெயில் டார்கெட்டிங் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் கேம்பெயின் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியன்ஸ் யார், நம்ம யாரை டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ வந்து ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஆட் வந்து எந்தெந்த பிளேஸ்மெண்ட்லாம் வந்து ஷோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அட்வான்ஸ்டு ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஆடியன்ஸ் நெட்வொர்க் இருக்குது, மெசஞ்சர் இருக்குது. அப்படின்னா இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டேட்டஸ் இருக்கும், ரீல்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து நார்மல் ஃபீடு இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எந்தெந்த எல்லா பிளேஸ்மெண்ட்லேயும் அது ஷோ பண்ணும். ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட் போனீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத பிளாட்ஃபார்ம்லாம் ரிமூவ் பண்ணி விட்லாம். இப்போ எனக்கு ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேணாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஃபீட்ஸ் எனக்கு வேணாம், ஸ்டோரிஸில் எனக்கு வந்து என்னோடய ஆடை வந்து ஷோ பண்ண வேணாம், ஸ்ட்ரீம் வீடியோவிலையும் என்னோடது ஷோ பண்ண வேணாம் அப்படின்னா அதை நம்ம அன்டிக் பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துல ஷோ பண்ணாது. இதில் நீங்கள் வந்து டிவைஸ் வைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் டிவைஸாக இல்லை டெஸ்க்டாப் மட்டும், எனக்கு டெஸ்க்டாப் யூஸருக்கு மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்கனாலும் பண்ணலாம், இல்லை மொபைல் டிவைஸ் யூஸருக்கு மட்டும் டிஸ்பிளே பண்ணாலும் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து எனக்கு வந்து இப்போ ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேணாம் அப்படின்னா நான் டிக் பண்ணி விடலாம். இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கேம்பெயின் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ எந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறத வந்து நான் ஒரு டேட்டா எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த கேம்பெயின் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லா இதுலேயும் போகும். இப்போ லீட் ஜென்ரேஷனுக்கு மட்டும் மெசஞ்சரில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது.
ஸோ மற்ற 3 பிளாட்ஃபார்ம்லேயும் ஷோ பண்ணுவோம் நம்மளோட ஆடு. ஸோ நான் இப்போ அட்வான்டேஜுங்கிற அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே நான் போய்க்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கேம்பெயின் செட்டப்புக்கு அப்புறம் பேமெண்ட் ஆட் பண்ணணும். ஸோ பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் போய்க்கோங்க. இது வந்து ஆட் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 500 ஆட் பண்ணுறேன். யூபிஐ மூலமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், இந்த 3 ஆப்ஷன்ஸ். அப்புறம் வந்து வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வேணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து யூபிஐ மூலமாக பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட கேம்பெயின் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோதான் கேம்பெயினோட ப்ராசஸ் இவ்வளோதான். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து இதோட ரீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஒரு 2 or 3 days ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன்.